இந்த இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா கிறிஸ்மஸுக்கு? நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு கொடுத்துருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இந்த யூகேயில் கிறிஸ்மஸ் சீசன் தொடங்கிட்டு தெரியும் உங்களுக்கு. டிசம்பர் வந்தாலே தீபாவளி கொண்டாட்டம் தான். எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி சும்மா பட்டை கிளப்புவாங்க எல்லோரும். நாங்களும் வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது. நாங்கள் ஆக்சுவலி ரியல் ட்ரீ தான் வைக்கிறோம். நாங்கள் இங்கே பாருங்க, நார்மலாக பிளாஸ்டிக் ட்ரீ வைக்கிறது, பட் எங்களுக்கு இப்படி ரியல் ட்ரீ வைக்கிறதுக்கு பிடிக்கும். அதில் இருந்து நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும், அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் ரியல் ட்ரீ வைக்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது தானே. அண்ட் இதெல்லாம் டெக்கரேஷன் வீட்டுக்கு கொண்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கீழே நாங்கள் கிஃப்ட் எல்லாம் வந்து வைப்போம். சீக்ரெட்டாக சர்ப்ரைஸான பிள்ளைகளுக்கு கிஃப்ட் எல்லாம் வைப்போம். அது கிறிஸ்மஸ் டே அன்றைக்கு மார்னிங்காகவே வந்து பிரித்து பார்ப்பினோம். எனிவே பிள்ளைகள் வளர்ந்துட்டாலும் அவைக்கு ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு தான் நாங்கள் வாங்க வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் விலை. இந்த சின்ன ட்ரீ 45 பவுண்ட்ஸில் இருந்து 80 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குதான் இங்கே ட்ரீஸ். இந்த பச்சை லேபிள் வந்து 45. இதில் இருந்து இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை கூடிக்கொண்டே போகும். நாங்கள் பார்த்த ஒரு மீடியம் சைஸ், என்ன வீட்டுக்குள்ள வைக்கிறதால ஆக பெருசு வைக்காம ஒரு அளவான மீடியம் சைஸ் வாங்கலாம்னு வந்திருக்கிறோம். வாங்க பார்த்தேன்னு என்ன மாதிரி பார்ப்போம். என்ன பார்த்த ஒரு ட்ரீயை வாங்க. 2 நாளைக்கு வித்துடணும். நான் ஆல்ரெடி ஒரு மரம் பார்த்து வச்சுட்டேன். ஒரு மரம் பார்த்துட்டேன், வரைக்கே பார்த்துட்டு வந்தேன். நான் ஆக பெருசு வேணாம், கொஞ்சம் சின்ன வைப்போம். என்ன போக போக இந்த மரத்துல சில மரங்கள் வந்து இலையெல்லாம் கொட்டும். அப்ப நாங்க அதை டெய்லி வந்து க்ளீன் பண்ணி இது வந்து நான் ட்ராப் பண்ணிருக்கேன். சில மரங்களை கொட்டும், சில இலைகள் வந்து அவை ட்ரீட் பண்ணி வச்சிருக்கிறது பெருசா கொட்டாது. பார்த்து வாங்குவோம் நாங்க. இல்ல நீங்க எது பார்த்தீங்க? அந்த 85 பவுண்ட்ஸ்? நோ இது திஸ் ஒன். அப்ப இந்த மரத்தை எடுப்போம். என்ன இந்த மரம் பிடிச்சிருக்குது. இப்ப அவனை போய் கூட்டிட்டு வருவோம். சுத்தி பாப்போமா இருக்கா? சுத்தி பாப்போமா? எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்கு முருகா சுத்தி காட்டி விடுங்க எவ்வளவு மரம் நிற்குதானே. நாங்க இந்த இடத்துல தான் ஒவ்வொரு முறையும் வாங்குறோம் நாங்கள் மரம். இவ வந்து டெம்பரவரியா கிறிஸ்மஸ் சீசன்ல போட்டிருப்பேன். When the snow's coming down, the song is singing, and you're here all around, small piece of heaven. எப்படி பேக் பண்ண போறாங்க? இந்த மிஷின்ல போட்டுதான் இப்படி பேக் பண்ணிட்டாங்க. நாங்க எடுத்துட்டு போறது கார்ல வச்சு கொண்டு போறது ஈஸியா பேக் பண்ணி தந்துருவாங்க. நாங்க என் வீட்டை கொண்டு போய் இதை கட் பண்ணிட்டு ஓபன் பண்ண வேண்டியதான். செம ஹெவியா இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டை கொண்டு வந்துட்டோம். இத்தனை எங்கட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்கள் நாங்கள் வாங்கி சேர்த்து ஒரு வருஷம் புதுசாக பாட்டிக்கெல்லாம் வாங்குறது. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மரத்தின் பேஸ். இதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு மரத்தை வச்சுருந்தா அது வந்து கொஞ்ச நாளைக்கு காயாமல் பச்சையாகவே இருக்கும். இது கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்காகவே இது வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். பேஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. என்ன இவர் என்ன செய்யறாரு? அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை சேதாரம் இல்லாமல் கொண்டாந்தாச்சு வீட்டை. அந்த எல்லோ டேக்கிங் கட் பண்ணுங்க.
இதை ஒரே கலர் தீமாவும் டெக்கரேஷன் பண்ணலாம். வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் பண்ணலாம். எனக்கு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டைம் எடுத்தாலும் எல்லாருக்கும் பார்க்க ஹாப்பியாக இருக்கும் தானே. அப்போ அதில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது வந்து இப்போ யாரை வைக்கணுமென்று இல்லை, இங்கே அந்த நாங்கள் எல்லாருமே வந்து இது வைக்கிறது. நாங்கள் பிள்ளைகள சந்தோஷத்துக்கு எல்லாம் செய்யலாம் தானே இருக்கிறதுல. கொஞ்சம் இருக்கு, 50% முடிஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் இருக்கு. இப்போ மரத்தில் பேர்ட்ஸ் இல்லை இருக்கு எப்படி. அப்போ எங்களோட புது வரவான பேர்ட்ஸை போடுவோம். எப்படியா செய்ய போகிறோன்னா அவன் ஓச்சு பண்ணிக்கிறான். கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ஃபைனல் டச்சாக வந்து இந்த ஸ்டார் வைக்கிறதோட இந்த டெக்கரேஷனை முடிச்சு கொள்வது. இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ லைட் ஆன் பண்ணி பார்ப்போமா? அந்த டைம் லைட் ஆன் பண்ணியாச்சு, டெக்கரேஷன் முடிஞ்சுது. இனி நாங்கள் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி மரத்துக்குள்ள வச்சுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் விண்டோஸில் லைட்டாக வந்து ஏதாவது லைட் போட்டு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம். அவ்வளோதான். இதோட எங்களோட டெக்கரேஷன் முடிச்சு கொள்கிறோம். நாங்கள் எங்களோட வீட்டில எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இப்படி தான் செய்கிறோம். நாங்கள் இங்கே வந்து எங்களோட நெய்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு கொண்டு கொஞ்சம் பயங்கரமாக எல்லாம் செய்யணும். வெளியில் எல்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் செய்யலாம். நைட்டு வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் சில வீடுகளையும் நான் காட்டுறேன். இப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் கிறிஸ்மஸுக்கு வந்து கொஞ்சம் காட்டுன்னு சொன்னான் தானே. அப்போ நாங்கள் இப்போ ஒரு 8 o'clock ஆச்சு. அவர் 2-3 வீட்டை நாங்கள் பார்ப்போம். இந்த வீட்டை பாருங்க இவ்வளோ மினக்கடி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் செய்திருக்கணும். வாவ், இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா கிறிஸ்மஸுக்கு? அப்பா இந்த தரமா இருக்கு. இந்த வீடு வந்து கேன்சர் ரிசர்ச் சேரிட்டிக்கு சொந்தம் பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷம் செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த ஏரியாலே இவைதான் இன்னும் டொப்பா செய்யறது. இரும்பாக 2 வீடு இருக்கு. அங்கால வேற ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதே போய் பார்ப்போம். எங்க அப்பா இந்த வீட பாருங்க. இது பெரிய வெட்டிங் செரிமனி மாதிரி இருக்குது இந்த வீடு. இது இன்னொரு ஐட்டம். இதில் வந்து என்ன சொல்றது, ரெயின்டியர் வண்டி போய் கட்டுறது. இதை வந்து இப்படி இப்போ ஆக்களை இதை சுற்றி பார்க்குறதே அவைக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். போய் நடந்து எல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பம் சார்பில். கடைசியாக நண்பர்களே, நாங்கள் வந்திருக்கிற இடம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. அந்த டவுன் சென்டர் ஆனது சின்ன சின்ன கடைகள் இருக்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அழுக்காமல் சலிக்காமல் ஒவ்வொரு வருஷமும் டெக்கரேஷன் மெருகு கூடிக்கொண்டே போகுது. இப்படி தான் எல்லா இடங்களில் இருக்கிற டவுனுகளையும் இருப்பினோம். அதே மாதிரி சென்ட்ரல் லண்டனில் வந்து இன்னும் இது மாதிரி பிரம்மாண்டமான அலங்காரங்கள் எல்லாம் இருக்கும். அதுவே பார்க்கறதுக்கே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு தான் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பாய், ஸ்டே சேஃப்.